நமஸ்தே டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எக்ஸைஸ் 1.1ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2 சம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 3rd சம் பார்க்க போறோம். அந்த 2 சம்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த கன்வர்ஷன் எப்படி யூனிட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத வந்து கொடுத்துருந்தாங்க, மில்லிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் கொஸ்டின்ல. அதை நம்ம சென்டிமீட்டர்ல மாத்துறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? express the following in meters using decimals. so அவங்க கொடுத்திருக்கிறத மீட்டரா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? express into நான் ஷார்ட்டா எழுதுறேன். express into meters using decimals. சரிங்களா? சோ இப்போ கொடுத்திருக்கிறத நீங்க என்னமா சேஞ்ச் பண்ணனும்? மீட்டருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணனும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுல 16 சென்டிமீட்டர். சரிங்களா? செகண்ட் ஒன் அதுல செகண்ட் ஒன் 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க 43 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? சோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. நீங்க இத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணனும். இது நீங்க சின்ன கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க. சரிங்களா? how to change the centimeter into meter அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பட் இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா using decimals. சோ நீங்க சென்டிமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த டெசிமலாவும் நீங்க எழுதணும். சோ அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சென்டிமீட்டருக்கும் அவங்க கொடுத்துக்கிற மீட்டருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்கேல்ல இருக்கிறது வந்து சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். அந்த இன் பிட்வீன் ஸ்மால் லைன்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ சென்டிமீட்டருங்கிறது நீங்கள் போட்டிருக்கீங்க, அங்கேயே நம்பர் போட்டிருப்பாங்க ஸ்கேலில். ஸோ 1 2 3 அந்த நம்பருக்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ மீட்டர்ங்கிறது வந்து டெக்ஸ்டைல்ல துணிக்கடையிலாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஸ்கேல் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததுன்னா 1 மீட்டர். சரிங்களா? ஸோ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதை வச்சுதான் நீங்க சம்மே போட போறீங்க. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். எப்பவுமே ஸ்மால் யூனிட்டை பிக் யூனிட்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டிவைட். சரிங்களா? சோ அப்ப ஸ்மால் யூனிட் சென்டிமீட்டர் யூ ஹேவ் டு கம்பேர் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர். இதுல எது ஸ்மால் யூனிட் எது பிக் யூனிட்னு உங்களுக்கு தெரியும். சென்டிமீட்டர்ங்கிறது நம்ம ஸ்கேல்ல நம்பர்ஸ் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் மீட்டர்ங்கிறது டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஸ்கேல். சோ அதுதான் பிக் யூனிட். சரிங்களா? சோ மீட்டர் தான் பிக் யூனிட். சோ 16 சென்டிமீட்டரை நீங்க மீட்டரா சேஞ்ச் பண்ண போறீங்க. சோ நான் என்ன சொன்னேன்? ஸ்மால் யூனிட்டை பிக் யூனிட்டா சேஞ்ச் பண்ணனும்னா you have to divide. சரிங்களா? அப்ப 16 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இந்த 16 100 ஆல டிவைட் பண்றீங்க. சரிங்களா? because 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். சரிங்களா? அதனால 100 ஆல நம்ம டிவைட் பண்றோம். இப்போ டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு நம்பரை 10 ஆல 100 ஆல 1000 ஆல டிவைட் பண்ணா எப்படி நம்ம வந்து இந்த டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணோம் இல்லைங்களா? சோ எத்தனை டிஜிட்ஸ் மூவ் பண்ணனும்ங்கிறது வந்து நம்ம இந்த கீழ இருக்கிற இந்த ஜீரோஸ் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 100ல 2 ஜீரோஸ் இருக்கு. அதனால லெஃப்ட் சைடு 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணனும். இப்போ இதுல டெசிமல் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படினா 16 பக்கத்துல லாஸ்ட்ல இருக்குறதா மீனிங். சரிங்களா? சோ 2 டிஜிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணனும். மூவ் பண்ணீங்கன்னா 0.16 அப்படிங்க வரும். இப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? மீட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க இது மீட்டர் தான். அப்ப இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி நீங்க 0 போட்டுக்கோங்க. அப்ப 0.16 மீட்டர். சரிங்களா? கண்ணா இந்த பேசிக் கான்செப்ட் நீங்க வெச்சுக்கோங்க. ஆல்வேஸ் you have to divide when you change the small unit into big unit. Before that you have to understand what is small unit, what is big unit. சரிங்களா? இப்போ பாருங்க 7 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க இந்த ஃபார்முலா எழுதுங்க. இந்த கனெக்ஷன் what is the relativity between centimeter and meter அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு சம்லயும் நீங்க எழுதணும். சரிங்களா? அப்ப 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இந்த இடத்துல அதாவது ஒவ்வொரு இதுலயும் எழுதுங்க. இதுக்கு மார்க் இருக்கு. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப 7 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 100.
இப்போ 700 ஆல் டிவைட் பண்ணும்போது the centimeter is changed into meter. சரிங்களா? So 7/100 meter. இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆன்சர் நீங்க வந்து டெசிமல் யூசிங் டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலை நீங்க மாத்தணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற டெசிமல் 1 டிஜிட் மூவ் ஆகும். இங்க 2 0 இருக்குனால 2 டிஜிட் மூவ் பண்ணணும் நீங்க. சரிங்களா? அப்ப ஒரு டிஜிட் மூவ் பண்ணியாச்சு. இன்னொரு டிஜிட் மூவ் பண்ணனும்னா அங்க டிஜிட் இல்ல. சோ அங்க 0 போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்ப முன்னாடி 0 போட்டுக்கிறீங்க பாயிண்ட். இப்போ பாருங்க 1 டிஜிட் 2 டிஜிட் மூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? முன்னாடி 0 போட்டுக்கோங்க. இது என்ன கன்வர்ட் ஆயிடுச்சு இப்போ? மீட்டரா கன்வர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன? 0.07 மீட்டர். ஓகேவா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन 43 மீட்டர். Again you have to write 100 centimeter equal to 1 meter. 100 centimeter equal to 1 meter னு எழுதுங்க. இப்போ 43 centimeter equal to எப்படி 43 centimeter மீட்டரா கன்வர்ட் ஆகும்? When you divide centimeter by 100 it is converted into meter. சரிங்களா? சோ அப்ப 43 divided by 100 இப்போ என்ன கன்வர்ட் ஆயிடும்? மீட்டரா கன்வர்ட் ஆயிடும். But it is in the form of fraction. So we have to change it into decimals. இல்லைங்களா? அப்ப டெசிமல்னா என்னது? இங்க 2 0 இருக்கனால 2 digits left side மூவ் ஆகும். அப்ப 0.43 வரும். முன்னாடி 0 போட்டுக்கோங்க. இது மீட்டரா கன்வர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப 0.43 மீட்டர். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த மூணு क्वेश्चंसக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்ன அப்படினு சொன்னா அங்க பாருங்க 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கு. சரிங்களா? சோ ரெண்டு யூனிட் கம்பைன்ல கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க அதை சேம் யூனிட் கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன சேஞ்ச் பண்ண முடியும்? மீட்டரா சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்போ இங்க பாருங்க 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்க பாருங்க 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்க ஏற்கனவே என்ன இருக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? அப்போ 6 மீட்டர் ஈக்குவல் டு 6 into 100 இல்லையா? 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னா 6 மீட்டருக்கு 600 சென்டிமீட்டர் வரும் இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? 600 plus 6 இல்லையா? அப்ப என்ன வந்துரும்? 606 சென்டிமீட்டர் வரும். இப்போ இந்த 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர்ங்கறத நம்ம 606 சென்டிமீட்டர்னு சென்டிமீட்டர்ங்கற ஒரே யூனிட்டுக்கு நம்ம கன்வர்ட் பண்ணிட்டோம். ரெண்டு கம்பைனா இருந்தத நம்ம ஒரே யூனிட்டுக்கு கன்வர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இனிமே நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். இப்போ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 606 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 606 எதால டிவைட் பண்ணோம்? 100 ஆல் டிவைட் பண்ணோம். 100 ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன மேல சேஞ்ச் ஆயிடும்? மீட்டரா சேஞ்ச் ஆயிடும். சரியா? அப்போ இந்த 2 டிஜிட்ஸ் இந்த இடத்துல இருந்து 2 டிஜிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்ப எங்க வந்துரும்? இங்க வந்துரும் பாயிண்ட். சரிங்களா? அப்ப என்ன வரும்? 6.06 மீட்டர். சோ இங்க ஃபிராக்ஷன்ல இருக்குறத இங்க நம்ம என்ன கன்வர்ட் பண்ணிட்டோம்? டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஹோம்வொர்க்கா கொடுக்கிறேன். 5th क्वेश्चन 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். இது 4th ஒன்னோட மாடல்ல நீங்க போடுங்க. சரிங்களா? ஈஸியா அதே மாடல் தான் இந்த 4th ஒன்னோட மாடல்ல இத ஹோம்வொர்க்கா போடுங்க. சரிங்களா? this is homework. சரிங்களா? next question third question complete பண்ணிட்டோம். fourth one expand the following decimal numbers. so expand பண்ண சொல்றாங்க. டெசிமல் நம்பர் கொடுத்திருக்கிற டெசிமல் நம்பரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படிங்கறத கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நீங்க என்ன படிச்சீங்க? சோ டெசிமல் இல்லாத ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம சின்ன கிளாஸ்லயே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 306 அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? இது வந்து 1 ஸ்பேஸ், இது 10 ஸ்பேஸ், இது 100 ஸ்பேஸ் இல்லீங்களா? So இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 3 into 100 300 plus 0
பிரச்சனை கிடையாது சரிங்களா 6 into 1 6 ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இப்போ சப்போஸ் இங்கே இன்னொரு இது சேர்த்தி வருது இன்னொரு டிஜிட் சேர்த்தி வருதுன்னா thousands அப்போ இங்கே என்ன வரும் 4 into 1000 4000 plus 300 plus 0 plus 6 இந்த மாதிரி வரும் இல்லைங்களா இப்போ என்ன பண்ண போறாங்க டெசிமல் நம்பரை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் 37.3 சரிங்களா இப்போ இதுல ஈஸியா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு இருக்குது நம்ம நீங்க as usual பண்ணக்கூடிய நேச்சுரல் நம்பர் தான் சரிங்களா அப்ப இதனுடைய பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க ones tens இதோட பிளேஸ் வேல்யூ மேல எழுதிக்கோங்க ones tens ஆனா இது வந்து என்னன்னா 1/10 இது வந்து என்னன்னா 1/10 எப்பவுமே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வராது இந்த சைடு வர மாதிரி ones tens வர மாதிரி இங்க ones வராது கண்ணே tens நான் என்ன சொன்னேன் divided by 10 அப்படினா ths சேர்த்தோம் tens சரிங்களா hundreds அப்படினா hundred 100 அதோட ths சேர்த்தீங்கன்னா divided by 100 ன்னு அர்த்தம் சரிங்களா சோ இது வந்து நம்ம லெந்த் அங்க எழுத வேணாம்ன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன் மேலேயே 1/10 ன்னு எழுதிட்டேன் this is the meaning of tens சரிங்களா இப்போ பாருங்க இது எக்ஸ்பாண்ட் பண்ணினா 3 into 10 what 30 plus 7 into 1 7 இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிளஸ் தான் வரும் சரிங்களா 3 into 1/10 3 into 1/10 அப்ப என்ன வரும் 3/10 சரிங்களா 3 into 1/10 என்ன வரும் உங்களுக்கு 3/10 so this is the expanded form of this given decimal ஓகேங்களா next பாருங்க second question 658.37 third question 237.6 okay so இங்க பாருங்க முன்ன சொன்ன மாதிரி தான் மேல பிளேஸ் வேல்யூ எழுதிட்டோங்க ones tens hundreds இங்க பாருங்க ones tens hundreds இங்க ones tens hundreds thousands சரிங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா tens அப்ப 1/10 இங்க 1/100 சரிங்களா இங்க என்னது 1/10 மட்டும் தான் வரும் இதுல 1/10 வரும் 1/100 வரும் 1/1000 புரியுதா கண்ணா சோ இப்போ நீங்க எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் எழுதுங்க 6 into 100 600 plus 5 into 10 50 plus 8 into 1 8 the decimal point இருக்கிற இடத்துல you have to put the symbol plus next 3 into 1/10 3/10 plus 7 into 1/100 7/100 அவ்வளவுதான் கண்ணா எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு சரிங்களா இங்க பாருங்க 2 into 100 200 plus 3 into 10 30 plus 7 into 1 7 plus 6 into 1/10 6/10 that's all over ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் பாருங்க 5 into 1000 மேல பிளேஸ் வேல்யூ எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா 5 into 1000 5000 plus 6 into 100 600 plus 7 into 10 70 plus 8 into 1 8 plus 3 into 1/10 இதனால கவனிக்கங்க 3 into 1/10 அப்ப 3 ones are 3 நியூமரேட்டர் மட்டும் தான் நீங்க மல்டிப்ளை பண்ணனும் டிவைடட் பை 10 அப்படியே வந்து அத தான் நம்ம அங்க அப்படியே போட்டுறோம் 3/10 plus 5 into 1/100 5/100 plus 8 into 1/1000 8/1000 அவ்வளவுதான் கண்ணா நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் எழுதியாச்சு சரிங்களா சோ இது ஒண்ணும் கஷ்டம் இல்ல இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு இருக்குது நீங்க as usual எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க டெசிமல் பாயிண்ட்க்கு பின்னாடி வர்றது அந்த நம்பரை போட்டுட்டு டிவைடட் பை 10 100 1000 10000 அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீரோவா கீழ டினாமினேட்டர்ல ஆட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு சரிங்களா கண்ணே அவ்வளவுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா
பாருங்க express the following decimal numbers in place value grid and write the place value of the underlined digit. So நான் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுறேன். express in place value grid. So கொடுத்திருக்கிறத நீங்க place value gridல எழுதணும் and write the place value of the underlined digit and write the place value of the write the place value of the underlined digit. ஓகேங்களா? First question பாருங்க 53.61. இத place value gridல எழுத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ place value gridங்கிறது உங்களுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இப்ப டெசிமலா மாத்திரம் இல்லையா? இந்த லாஸ்ட் क्वेश्चनல எக்ஸ்பாண்ட் பண்ணோமே இல்லையா? அதே இத கொஞ்சம் gridல எழுதிக்கோங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க ones tens சரிங்களா இது tens இல்ல 1/10 ன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இத நீங்க லெந்தா எழுதுறதுக்கு tens அப்படினு எழுதுறதுக்கு பதிலா 1/10 ன்னு போட்டுக்கோங்க hundreds அப்படினு எழுதுறதுக்கு பதிலா 1/100 ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க this is ones this is tens இது 1/10 இது 1/100 சரிங்களா இப்போ பாருங்க tens க்கு நேரா என்ன நம்பர் இருக்கு 5 ones க்கு நேரா 3 1/10 இது என்னது 1/10 க்கு நேரா என்ன நம்பர் இருக்கு 6 1/100 இது hundreds இது tens சரிங்களா சோ இப்போ place value gridல நம்ம எழுதியாச்சு சரியா and also one more question write the place value of the underlined digit சரிங்களா சோ underline பண்ண digit உடைய place value என்னன்னு கேக்குறாங்க சோ இதோட place value சரிங்களா இதோட place value of 6 is equal to என்ன வரும் 6 into 1/10 இல்லீங்களா இதனோட place value என்ன பண்ணுவோம் இப்போ இந்த 5 உடைய place value என்னன்னா 5 into 10 50 இல்லையா 10s ன்னு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி 6 into 1/10 that is equal to 6/10 so place value of 6 என்னது 6/10 6 tens அப்படினா 6 tens TENTHS இந்த டென்ஸ்க்கும் டென்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா டென்ஸ்னா அது மல்டிப்ளிகேஷன்ல வரும் டென்ஸ் அப்படினா அது டிவிஷன்ல வரும் சரிங்களா இதுல 2ங்கற நம்பருக்கு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணனும் நீ ஃபர்ஸ்ட் இங்க பிளேஸ் வேல்யூ போட்டுட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதா இருந்தாலும் சரி கிரிட் போடுறதா இருந்தாலும் சரி எதுக்குமே இந்த பிளேஸ் வேல்யூ எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இங்க என்ன பண்ணுவ 1/10 இங்க 1/100 இங்க 1/1000 சரிங்களா கண்ணே பாரு இங்க பாரு இது என்னது 100 tens ones அதுக்கு அப்புறம் இது பாருங்க 1/10 1/100 1/1000 போட்டுட்டு அதுக்கு நேரா இருக்க நம்பர் எடுத்துங்க 2 6 3 அதுக்கு அப்புறம் இந்த டெசிமல் பாயிண்ட் நீங்க கீழ எழுதும்போது பிளஸ்ல வந்துரும் சோ இங்க என்னது 2 இங்க 7 இங்க 1 லைனா அந்த நம்பரை பார்த்து மேல பிளேஸ் வேல்யூ மட்டும் கரெக்ட்டா எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அந்த லைனா நம்பர் பார்த்து எழுதிடுங்க சரிங்களா இப்போ என்னது place value of the underlined digit கேக்குறாங்க சோ place value of 2 தான் அண்டர்லைன் பண்ணிருக்கு சோ 2 என்னன்னு பார்க்கலாம் place value of 2 equal to பாருங்க 2 க்கு நேரா என்ன இருக்கு மேல place value 1/10 அப்ப 2 into 1/10 that is equal to 2/10 so 2 உடைய place value என்ன 2/10 சரியா கண்ணே சோ இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஹோம்வொர்க் क्वेश्चन கொடுக்கிறேன் அது பண்ணுங்க சரிங்களா
இந்த 3 சம்ஸும் உங்களுக்கு ஹோம்வொர்க் சரிங்களா? இந்த 3 சம்ஸும் உங்களுக்கு ஹோம்வொர்க். இதனுடைய இந்த நம்பரை you have to write in the place value grid and then you have to write particularly the underlined number place value சரிங்களா? அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர்னுடைய place value மட்டும் என்னங்கிறது தனியா கீழே எடுத்து எழுதணும் சரிங்களா? சோ இந்த 3 क्वेश्चंसும் ஹோம்வொர்க். நம்ம கொடுக்கிறது எல்லாமே ஒரே மாடல்ல இருக்கக்கூடிய சம்ம தான் ஹோம்வொர்க்கா கொடுக்குறோம். சோ அது மாடல் எப்படிங்கறத 2 சம் 3 சம் நடத்தின பிறகு அதே மாடல்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அழகா அதுக்கு ஆன்சர் வரும். சரியா கண்ணே? நெக்ஸ்ட் exercise 1.1 ஓவர் ஆயிடுச்சுக்கன்னு exercise 1.2 தான் பார்க்கணும். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா fractions and decimals அப்படின்னு பார்க்க போறோம். conversion of fractions to decimals. ஒரு fraction கொடுத்தாங்கன்னா அது எப்படி டெசிமலா நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு கொடுத்த சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு திரும்ப ரீகால் பண்ணிட்டு நீங்க அதுக்கு கொடுத்திருக்கிற ஹோம்வொர்க்கை கரெக்டா பண்ணிடுறாக்கன்னு இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தனியா வச்சுட்டு வா.